வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் விளைஞ்ச காய்கறிகள் செடிகளை பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம வல்லாரை கீரை செடிக்கிட்ட இருக்கிறோம். நேயர்களே, நீங்கள் இந்த வல்லாரை செடியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்க்கணும். ஏன்னா இது நம்ம மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இந்த வல்லாரை கீரை செரிமானத்துக்கும் நல்லது. இவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இந்த வல்லாரை கீரையை. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே இது வளங்க. சரி வாங்க நம்ம அடுத்த செடிக்கு போகலாம். நேயர்களே, நம்ம இப்போ மொச்சை அவரை செடிக்கிட்ட இருக்கிறோம். நேயர்களே, இந்த மொச்சை அவரையை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்க்கணும். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் இந்த காய் இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தும். இந்த காய் செரிமானத்திற்கும் ரொம்ப நல்லது. சரி வாங்க நம்ம அடுத்த செடிக்கு போகலாம். நேயர்களே, நம்ம இப்போ மரவள்ளி கிழங்கு செடிக்கிட்ட இருக்கிறோம். இந்த மரவள்ளி கிழங்குல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. இது நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரவள்ளி கிழங்கு குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்குங்க. இதோட கிழங்கை நீங்கள் உட்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் ஆகுங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இந்த மரவள்ளி கிழங்குல. சரி வாங்க நம்ம அடுத்த செடிக்கு போகலாம். நேயர்களே, நம்ம இப்போ எல்லாருக்குமே பிடித்த டிராகன் ஃப்ரூட் செடிக்கிட்ட இருக்கிறோம். இந்த டிராகன் ஃப்ரூட் செடியை வச்சு 2 வருடங்கள் ஆகுது. ஆனால் இன்னுமே இது பழம் கொடுக்கல. உங்களுக்கு ஏதாச்சும் இது வளர்க்குறதுக்கு டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெரிய வீடியோடு வரேன். பாய்.